குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. எப்படா முதல்ல விற்றீங்க? எப்படி மனசாட்சி வேலை செய்யுது? அதே கிராமத்தில் கள்ளச்சாராயம் சேல்ஸ் பண்ணவங்களும் செத்து போயிருக்காங்க. ராஜா தம்பி சின்னதுரை. நீங்கள் சின்னதுரைன்ற பேர் நிறைய நியூஸில் வந்திருக்கும் பார்த்துருக்கீங்க. ராஜான்ற பேர் வந்திருக்காரு. அவரும் கள்ளச்சாராய கேஸில் ஜெயிலில் தான் இருக்காரு. ஆனால் ராஜா பேர் எந்த ஊடகத்துலையும் வரும். 2 பேரும் அண்ணன் தம்பி. ராஜா திமுகவுடைய இளைஞரணி கிளை செயலாளர் பதவியில் இருக்கிற அந்த குடும்பம் திமுக குடும்பம். இந்த கண்ணுக்குட்டியோட வீட்டை நீ பார்த்தல, இந்த டிவியில் வீடியோலாம் வந்துச்சுல்ல, அவ்வளோ பெரிய லாபத்தை அனுபவிக்கிற ஒருத்தனோட வீடு அது. கண்ணுக்குட்டி திமுக காரன் இல்லை, அதெல்லாமே நான் போகல. கண்ணுக்குட்டி திமுக காரனாக இருந்தாலும் அவர் பலி கிடையாது. அவங்க ஏற்கனவே வழக்குகள்லாம் போடுறாங்க. போட சொல்லுங்க, ஆதாரம் இல்லாமல் பேசிட முடியாது. போட சொல்லுங்க. சட்டசபையில் வந்து ஸ்டாலின் வெக்கமே இல்லாமல் என்ன சொல்றாரு, நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்துட்டோமே. ஏன் சார், என்ன சார் நடவடிக்கை? 60 பேர் செத்ததுக்கு அப்புறம் 4 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 4 பாரில் கீச்சு போடுறது பேர் நடவடிக்கையா? கள்ளச்சாராயம் ஏன் விற்கப்பட்டது? மரக்காணத்தில் 22 பேர் செத்து போனானே. 1 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ இதில் புதுச்சேரியில் இருந்தால் மெத்தனால் வந்திருக்கு. புதுச்சேரியில பாஜக கூட்டணி ஆட்சி தான். அதுல சரியான ஒரு காமெடி. புதுச்சேரி முதல்வர் ராஜினாமா பண்ண சொல்லி அண்ணா நாராயணசாமி கேட்கிறாரு. கடலூர்ல டாஸ்மார்க்ல வியாபாரம் குறைஞ்சி போச்சு. பாண்டிச்சேரி இருந்து சரக்கு வருதா பாரு. இதை யோசிக்கிற காவல்துறை கள்ளச்சாராயம் விற்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொன்னா எதுக்கு சார் காவல்துறை? ஏன் சார், கரும்பு வெட்டுற போற ஆயாவுக்கு தெரியுது கள்ளச்சாராயம் எங்க கிடைக்குது, யார் விற்கிறா, வீடு வரைக்கும் காட்டுது. ஆனால் காவல்துறைக்கு தெரியல. அப்புறம் எதுக்கு காவல்துறை? தெரியாம தானே செய்வாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சேவா செய்வாங்க? என்ன தெரியுவாங்க? விற்கிறது ரகசியமா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி இப்படிதானே செய்வாங்க. இது ஒரு இல்லீகலான விஷயம். ஏன் நிறுத்தலை? எங்களுக்கு தெரியலன்னு தானே இப்போ சொல்றீங்க. எம்எல்ஏக்கு தெரியலைங்க, உதயசூரனுக்கு தெரியலைங்க, அவர் வசந்தம் கார்த்திகேயன்லாம் வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாதுங்க. அந்த பொறுப்பு அமைச்சர் யாவேலுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. போலீஸ் முன்னணியில் நிற்க வேண்டிய போலீஸ் அவங்க செய்யல. அதை ஒரு மாவட்ட நிர்வாகம் சரியாக வாட்ச் பண்ணல. இருந்தாலும் சஸ்பென்ஷன், மாற்றல். பர்ஃபெக்ட். இதெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்டு? உள்துறை. இந்த டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சிருக்கிறது யாரு? சிஎம் ஸ்டாலின், சிஎம். அப்புறம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உங்களுக்கு எதுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க? போலீஸ் துறையை கையில் வச்சிருக்கிற ஒரு சிஎம் பேசுகிற பேச்சா இது? அதிமுக இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அவங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க, எதிர்த்து அரசியல் செய்கிறாங்க. ஆனால் பாஜகவினர் 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க பெருசாக அமளியில் ஈடுபட்ட மாதிரி அல்லது மற்ற விஷயங்கள்லாம் பெருசாக ஒரு வேளை தெரியலையோ. திமுக பயப்படுகிற ஒரே கட்சி பாஜக. ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதிக்கிறாங்க, எங்களை தான் ஆர்ப்பாட்டம் நடத்தவே அனுமதிக்க மாட்டாங்க. சார், சட்டப்பேரவையில் மற்ற வெளிநடப்பு செய்கிறதோ ஒரு அமளியில் ஈடுபடுற மாதிரி தெரியல. இந்த விஷயத்துக்காக இந்த கட்சிகள்லாம் ஆதரிக்குது. இது எப்படி நியாயம்? குடிச்சிட்டு சேர்த்துருக்காங்க, அவங்க குடும்பத்துக்கு எதுக்கு நஷ்ட ஈடு, நிவாரண தொகையெல்லாம் இந்த ஒரு பார்வை வைக்கிறாங்க. மற்ற எல்லா கட்சிகளும் செய்வது அவங்கவுங்க தரப்புல நியாயம். ஆனால் திமுக இதில் உடனடியாக அறிவித்து ஒரே நாளில் 2 நாளில் செக்கு கொண்டு வர்றதுங்கிறது உண்மையிலேயே அந்த குடும்பங்களுக்காக கிடையாது. இந்த விஷயம் பேசப்படாமல் இருக்கும். சார், கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துட்டாங்க. இன்னும் பாதிப்பில் மீளாத 2 பேர் இல்லை, ஏறிக்கிட்டே இருக்குது. இன்னும் பாதிப்பில் மீளாதவங்க இருக்காங்க. உயிரிழப்பு கூடலாம்னு கூட அஞ்சப்படுது. ஒரு மிக சோகமான, அதிர்ச்சிகரமான ஒரு நிகழ்வு, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. ஸோ அந்த நிகழ்வு நீங்கள் நேர்லையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. என்ன இருக்குது நிலைமை? நான் போனது சேஷசமுத்திரம் கிராமத்தில். எவ்வளோ கொடுமை பாருங்கள். 27 வயசு பையன் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துடுறாரு. 2 பசங்க, 3.5 வயசு, 1 வயசு, 2 பேரும் இன்னும் 1ஆம் கிளாஸ் கூட போகல, பிஞ்சு குழந்தைங்க. அந்த குழந்தைக்கு பிறந்ததுலேருந்து முடி விட்டுருக்காங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போய் முடி வெட்டணும். அவங்க ஒய்ஃபு +2 முடிச்சுட்டு இருக்காங்க. லவ் மேரேஜ், மாமா பொண்ணு லவ் மேரேஜ். இன்றைக்கி வந்து விதவை கோலத்தில் இருக்காங்க. அவங்க அம்மா வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த பையனோட அப்பா இதே கள்ளச்சாராயம் குடிச்சு 5 வருஷத்துக்கு செத்து போயிருக்காரு. ஒரே குடும்பத்தில் 2 சாவு தம்பி. என்ன, அந்த அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னிச்சு, தம்பி என் பையன் செத்து போயிட்டான், இதுக்கு மேலே எந்த பையனும் என்ன மாதிரி ஒரு பையன் சாகக்கூடாது. ஆனால் நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் நோட் பண்ணுவாங்க. சேஷசமுத்திரம் வில்லேஜ், அகரம்னு சொல்லுவாங்க. நேற்று
நான் சந்திக்கும் பொழுது நேற்றைய தினம் கூட அந்த ஊரில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய இதுக்கு பிறகும் எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம். எப்படா முதல்ல விற்றீங்க, எப்படி மனசாட்சி வேலை செய்யுது? அதே கிராமத்தில் கள்ளச்சாராயம் சேல்ஸ் பண்ணவங்களும் செத்து போயிருக்காங்க. கூலிக்கு சாராயம் விற்பாங்கல்ல, அவங்க செத்து போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 10 பாக்கெட்டுக்கோ 5 பாக்கெட்டுக்கோ 1 பாக்கெட்டாம், அதான் கூலி. 10 பாக்கெட் விற்றாங்கன்னா 1 பாக்கெட் அவங்களுக்கு கூலியா, அவ்வளோதான். அதை விற்கிற காசு அவங்களுக்கு அவள் ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி கிடைக்குமா. அவரும் செத்து போயிருக்காரு, குடிச்சிட்டு செத்து போயிருக்காரு. அப்படி இருந்தும் கூட நேற்றும் விற்கிறாங்க ஒன்று, அதையும் வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த அடிக்ஷன் சீரியஸாக ரூட் லெவலில் போய் பரவி இருக்கு அப்படின்றது நீங்கள் பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது, அந்த ஊரில் விற்றது யார் அப்படின்னா ராஜா தம்பி சின்னதுரை. நீங்கள் சின்னதுரைன்ற பேர் நிறைய நியூஸில் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ராஜான்ற பேர் வந்திருக்காரு. அவரும் கள்ளச்சாராய கேஸில் ஜெயிலில் தான் இருக்கார். ஆனால் ராஜா பேர் எந்த ஊடகத்துலேயும் வரல. 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ராஜா திமுகவினுடைய இளைஞரணி கிளை செயலாளர், பதவியில் இருக்கிறவர். அந்த குடும்பம் திமுக குடும்பம். அவருடைய வீட்டு வாசலில் பெரிய பெயிண்டிங், ஸ்டாலின் அவருடைய பெயிண்டிங்கு, உதயசூரியனுடைய பெயிண்டிங். இப்போ வந்து மஞ்சள் பெயிண்ட் அடித்து அதை மறைச்சிருக்காங்க. புரியுதுங்களா? டைரக்ட் திமுக ஃபேமிலி. இந்த கண்ணுக்குட்டியை பலிகடா ஆகினாங்க பாருங்கள். கண்ணுக்குட்டின்னு பேர் வச்சுருக்கூடாது, அவர் பலிகடான்னு பேர் வச்சுருக்கணும். கண்ணுக்குட்டி. ஏப்பா நான் என்ன கேட்குறேன், அவங்க சொல்கிற கணக்கு என்னென்னா 1 லிட்டர்லேருந்து 20 லிட்டரோ 40 லிட்டரோ அதை சம்திங் சொல்கிறாங்க. அதாவது 1 லிட்டரு அந்த இண்டஸ்ட்ரியல் மெத்தனாலை வாங்கிட்டு வந்து அதை வந்து 40 லிட்டர் தண்ணியில் கலப்பாங்க. அதோடைய ரேட் ரொம்ப கம்மி. அந்த இண்டஸ்ட்ரியல் மெத்தனால எல்லாம் கெட்டு போனது தானே, அது ரொம்ப ரேட்டு கம்மி. ஸோ இத்தனை லிட்டரு சாராயம் ஒரு சின்ன பாக்கெட்டு 60 ரூபா. அப்போ பெரிய லாபம் இல்லையா, மிகப்பெரிய லாபம். அதனால தான் காவல்துறை, இந்த அரசு அதிகாரிகள், விஓஓ, தாசில்தார் எல்லாத்தையும் சரி கட்டி இவங்களால அரசியல் பின்புலத்தோடு அதை நடத்த முடியும். இல்லைனா முடியாது, அவ்வளோ பெரிய லாபம் இல்லைனா முடியாது. இந்த கண்ணுக்குட்டியோட வீட்டை நீ பார்த்தல, இந்த டிவியில் வீடியோலாம் வந்துச்சுல்ல, அவ்வளோ பெரிய லாபத்தை அனுபவிக்கிற ஒருத்தனோட வீடு அது. லாஜிக் மிஸ் ஆகுது இல்லையா? கண்ணுக்குட்டி திமுக காரன் இல்லை, அதெல்லாமே நான் போகல. கண்ணுக்குட்டி திமுக காரனாக இருந்தாலும் அவர் பலிகடா. அப்போது கண்ணுக்குட்டி ஒரு வியாபாரி, அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்ளை பண்ணவன் யார்? எப்போ டியூப்பில் வருதுப்பா, நான் ஃபுல்லாக எல்லா நெட்வொர்க்லாம் எடுத்துட்டேன், ஃபுல் டீட்டெயில் என்கிட்ட இருக்குது. யார் இதுக்கு பின்புலம், உதயசூரியன் என்ன பண்ணியிருக்காருன்ற வரைக்கும் நான் எடுத்துட்டேன். வசந்தம் கார்த்திகேயனுக்கு இதில் என்ன ரோலுன்ற வரைக்கும் எடுத்துட்டேன். ஏற்கனவே வழக்குகள்லாம் போடுறாங்க, போட சொல்லுங்க. ஆதாரம் இல்லாமல் பேசிட முடியாது, போட சொல்லுங்க. டிஃபர்மேஷன் போட சொல்லுங்க. நான் நல்ல தயாராக இருக்கேன், வரவேற்கிறேன். போட்டாங்கன்னா வரவேற்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். பசங்கள்லாம் கூட ட்ரீட் கொடுத்துருவேன். டிஃபர்மேஷன் போட சொல்லுங்க. ஏன்னா அவ்வளோ விஷயம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் விட்டுருங்க. அங்கே கள்ளச்சாராயம் பெரிய அளவில் பரவுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி ஒரு ஷாக் கொடுக்குறீங்கள. ஒரு எம்எல்ஏ ஷாக் கொடுக்குறீங்க, சிஎம் ஷாக் கொடுக்குறீங்க. எப்படி அது? சட்டசபையில் வந்து ஸ்டாலின் வெக்கமே இல்லாமல் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்துட்டோமே. ஏன் சார், என்ன சார் நடவடிக்கை? 60 பேர் செத்ததுக்கப்புறம் 4 பேர் அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 பாரில் கீச்சு போடுறதுக்கு பேர் நடவடிக்கையா? கள்ளச்சாராயம் ஏன் விற்கப்பட்டது? மரக்காணத்தில் 22 பேர் செத்து போனானே, ஒரு வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படி இன்றைக்கி 60 பேர் செத்து போயிருக்காங்க? அப்போ அடுத்த வருஷம் 120 பேர் சாமானா? இறந்ததற்கு பிறகு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், 4 பேர் அரெஸ்ட் பண்ணுறது எப்படி நடவடிக்கை? இப்போ கேள்வி என்ன, ஏன் இவ்வளோ கள்ளச்சாராயம் மரக்கான விஷயத்துலேயே நம்ம கேட்டோம், இவ்வளோ ஓப்பனாக நடக்குது, ஏன் பார்க்காம இருந்தீங்க? அப்போல்லாம் என்ன சொன்னாங்க, ஓல்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஸ்டாக் இருந்ததுன்னாங்க. அதுக்குள்ளெல்லாம் கூட நம்ம போகல. ஏன் காவல் போலீஸோடைய இது இல்லாமல், லோக்கல் எம்எல்ஏவோட இது இல்லாமல் கள்ளச்சாராயம் இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக நம்ம அதிகாரத்தில் இருக்கிறாங்கிறதுக்காகவே அவங்களுக்கு தொடர்பு இருக்கும், அவங்க பின்புலத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட முடியுமா? விஷயம் என்னென்னப்பா, 2 வீலரில் கட்டப்பையில் வச்சு சாதாரணமாக சாவடி பக்கத்தில் நின்று கொடுக்குறாங்க. இது இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் லோக்கல் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக ஆகாது. இது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இது எப்படி சார், அவங்களாம் எப்படி சார் இப்படிலாம் கேட்க வேணாம். லோக்கல் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லை, அப்படிலாம் கேட்கணும். ஆளுங்கட்சி மட்டும் இல்லை. ஏன்னா இந்த இதுலேயே அடுத்தடுத்த செய்திகளில்
ஒரு அதிமுக நிர்வாகி, முன்னாள் நிர்வாகி கைதான செய்தி வருது. பாஜகவினர் தொடர்பு வியாபாரி. எஸ், ஏதோ ஒரு வகையில நீங்க சின்ன லெவல்ல நீங்க இப்பயுமே இணைஞ்சிருப்பாங்க. இல்ல இல்ல நான் அந்த மோடஸ் ஆப்பரண்டி சொல்றேன். இப்பயுமே டியூப்ல வந்த சாராயத்தை பாக்கெட்ல போட்டு இப்போ நம்ம இதுல ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கும்போது சாம்பார் கட்டி தருவான்ல, சாம்பார் இப்படி கட்டி இப்படி நூல் போட்டு தருவான்ல, அந்த மாதிரி டியூப்ல வந்த சாராயத்தை பாக்கெட்ல போட்டு கொடுத்தவன் தான் நீங்க சொல்றீங்க. டியூப்ல போட்டு கொடுத்தவனே இன்னும் அரெஸ்ட் ஆகலன்ற நான். அவனுக்கு மேல இந்த மெத்தனால் கலந்து இதுவான இதுக்குல்ல, அதை ஹோல்சேலாக எடுத்துகிட்டு வரவன் இருக்கான். அவனுக்கு மேலே ஹோல்சேலாக அதை தயாரிக்கிறவன் இருக்கான். தனிப்படையெல்லாம் அமைச்சு அதை தான் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி எத்தனை விசாரணை எப்படி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் செத்து போனார் ஞாபகம் இருக்கா? உயிரோடு வச்சு எரிச்சாங்கல்ல, பின்னாடி கை கட்டப்பட்ட நிறையில் அந்த தற்கொலையாக இருக்கலாம்னு நிறைய கோணங்களில் விசாரணை போகுது. அது தற்கொலைன்ற கோணத்தில் வந்து விசாரணை போகுதுன்னு சொல்கிறத கேட்கும்போது காவல்துறை மேலே சொல்ல முடியாத ஒரு அருவருப்பு ஏற்படுது. உண்மையிலே சொல்கிறேன், தமிழக காவல்துறை ஒரு மிகப்பெரிய வரலாறு கொண்டது. நீங்கள் இன்றைக்கி ஒரு 5 வருஷம் ஆட்சிக்காக உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்காதீங்கன்னு தோணுது. ஒரு டெட் பாடி பின்னாடி 2 கையும் கட்டப்பட்டு குப்பையில் வச்சு எரிக்கப்பட்டிருக்கு. அதை நான் தற்கொலைன்னு சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் இப்படி கையை வச்சுக்கிட்டு அவன் கையை கட்டிக்கிட்டு அது நெருப்பு இல்லை, குப்பையை நெருப்பாக கொளுத்தி அதில் போய் வந்து செத்து போயிட்டானா? இந்த அளவுக்கு குடும்ப காவல்துறை யோசிக்காது. புரியுதுங்களா? நீங்கள் அந்த வழக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா? வேங்கவேல் நம்ம சொன்னோம் 1 வருஷம் நெருங்க போகுதுன்னு, 1 வருஷம் முடிஞ்சே போச்சு. கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இதில் புதுச்சேரியில் இருந்தால் மெத்தனால் வந்திருக்கு. புதுச்சேரியில் பாஜக கூட்டணி ஆட்சி தான். அதில் சரியான ஒரு காமெடி பண்ணாங்க. புதுச்சேரி முதல்வர் ராஜினாமா பண்ண சொல்லி அண்ணா இப்போ நான் போட்டிருக்கேன், நாராயணசாமி கேட்குறாரு. இப்போ நான் போட்டிருக்கேன், ஒரு 4 இதழில் தெளிவாக செய்தியே போட்டிருக்காங்க. இவர் சொல்லிட்டார், அவர் பேர் என்ன, ஊடகங்கள்லாம் கூட ரொம்ப மோசமாக பேசினார். அவர் பேர் என்ன, திமுகவில் ஒருத்தர் பேசுவார் ஊடகங்களில் ரொம்ப கேவலம், RS பாரதி. உண்மையிலே மறந்துட்டு தான் யோசித்தேன், சேர்காஸ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. RS பாரதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, பாண்டிச்சேரியிலேருந்து தான் எத்தனால் வந்தது, பாண்டிச்சேரியிலேருந்து மெத்தனால் வந்தது, கரெக்டு, பாண்டிச்சேரியிலேருந்து மெத்தனால் வந்தது. பாண்டிச்சேரியிலேருந்து மெத்தனால் அவர் வந்துச்சுன்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த மெத்தனாலை எப்போ சீஸ் பண்ணுறாங்க? நேற்றோ முந்தா நாளோ போகிறாங்க. காவல்துறை வாகனங்களே மெத்தனால் கேன் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு இங்கேருந்தே எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த மாதேஷ்னு ஒரு இங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்ட மாதேஷோடைய ஆயா வீடு அங்கே இருக்குது, பாட்டி வீடு அங்கே இருக்குது, அங்கே சீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுறதுக்காக போகிறாங்க. புதுச்சேரி போலீஸ் அங்கே வந்துருச்சு, ஃபுல்லாக CCTV செட் பண்ணிடுச்சு. இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ட்ராமா பண்ணுறதுலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். பேசாமல் போலீஸ் திரும்பி வந்துருச்சு. RS பாரதி சொன்ன அந்த பாண்டிச்சேரியிலேருந்து வந்த மெத்தனால் எங்கே சீஸ் பண்ணப்படுதுன்னு அவர் இப்போ சொல்லணும். நான் சொல்கிறது நியூஸாகவே வந்திருக்கு, பேப்பரில் நியூஸாக வந்திருக்கு. ட்ராமாவை புதுச்சேரி போலீஸ் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறோம், இப்போ ஆந்திராவிலேருந்து மெத்தனால் வருதுன்னு வச்சுக்கோம், அது ஆந்திரா மேலே தப்பு கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிற மெத்தனால் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கான மெத்தனால். அந்த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கான மெத்தனால, கெட்டுப்போன மெத்தனால நீ வாங்கின்னு வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறனா யார் தப்பு? யார் தப்புப்பா? இல்லை, வாங்கிட்டு முதல்ல வரவே விட்டுருக்க கூடாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி 62 பேர் செத்து போயிருக்காங்க. நான் கரெக்டாக சொல்கிறேன், கள்ளக்குறிச்சியில் முதல் மரணம் வந்ததில்ல, அதற்கு முன்பு 1 வாரத்திற்கு முன்பு டிவியில் 4 இதழில் வந்த செய்தி, கடலூர் பகுதியில், கடலூர் மாவட்டத்தில் டாஸ்மார்க்கில் வருமானம் குறைஞ்சி போச்சு. என்ன காரணம்னா பாண்டிச்சேரி போய் எல்லாம் குடிச்சிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரி கடலூரில் செக் போஸ்ட்டில் காவல்துறை தீவிர சோதனை. அப்போ சாராயம் விற்கிறது மட்டும்தான் அரசு, அந்த சாராயத்தினுடைய அந்த வியாபாரம் கெட்டு போச்சுன்னா காவல்துறை வந்துடும். இப்போ எவ்வளோ மைனூட்டாக யோசிக்குது. கடலூரில் டாஸ்மார்க்கில் வியாபாரம் குறைஞ்சி போச்சு, பாண்டிச்சேரிலேருந்து சரக்கு வருதா பாரு. இதை யோசிக்கிற காவல்துறை கள்ளச்சாராயம் விற்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் எதுக்கு சார் காவல்துறை? ஏன் சார் கரும்பு வெட்டுற போகிற ஆயாவுக்கு தெரியுது கள்ளச்சாராயம் எங்கே கிடைக்குது, யார் விற்கிறா, வீடு வரைக்கும் காட்டுது, ஆனால் காவல்துறைக்கு தெரியல. அப்புறம் எதுக்கு காவல்துறை? அப்புறம் எதுக்கு அரசு? அப்புறம் எதுக்கு MLA? அப்புறம் என்ன நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க? தெரியாம தானே செய்வாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சேவா செய்வாங்க. என்ன தெரிவாங்க? விற்கிறதையா? ரகசியமா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி
இப்படி தானே செய்வாங்க. இது ஒரு இல்லீகலான விஷயம். ஏன் நிறுத்தலை? எங்களுக்கு தெரிலன்னு தானே இப்போ சொல்கிறீங்க. எம்எல்ஏக்கு தெரிலங்க, உதயசூரனுக்கு தெரிலங்க, அவர் வசந்தம் கார்த்திகேயன்லாம் வாயில் விரல வச்சா கூட கடிக்க தெரியாதுங்க. அந்த பொறுப்பு அமைச்சர் வேலுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அங்கே நீங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக அலுவலகம் போயிருக்கீங்களா? ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்கும், உதயநிதி ஃபோட்டோ இருக்கும், இந்த பக்கம் வேலு ஃபோட்டோ இருக்கும். அதுக்கெல்லாம் மட்டும் அந்த அமைச்சர், அந்த மாவட்டத்துக்கு நீங்கள் பொறுப்பு அமைச்சர். அங்கே கள்ளச்சாராயம் குடிச்சு இத்தனை பேர் செத்து போனாங்க, நீங்கள் பதவி விலக வேண்டியதானே சார்? அப்பாவே இருக்கிற எஸ்பியும் கலெக்டரையும் மாத்துறீங்க. அவங்க கள்ளச்சாராயமே இல்லைன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. சொல்ல சொன்னது யாரு? நீங்கள் சொல்ல சொன்னாமல் கலெக்டர் சொல்லிட்டாரா? பாயிண்ட்டு தடுத்துருக்க வேண்டியது யாரு சொல்லுங்கள்? கலெக்டர், எஸ்பி. அப்புறம் லோக்கலில் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு ஆயாவுக்கு தெரியுது, ஒரு போலீஸுக்கு தெரியாதுண்ணா. போலீஸ் யார் அந்த இடத்துல அதை நடவடிக்கை எடுத்திருக்கணும், கண்டுபிடிச்சிருக்கணும், கண்காணிக்கணும்? யார் சார்? ஒரு போலீஸ், ஒரு அடிப்படையிலான போலீஸ், முன்னணியில் நிற்க வேண்டிய போலீஸ். அவங்க செய்யலை. அதை ஒரு மாவட்ட நிர்வாகம் சரியாக வாட்ச் பண்ணல, இருந்தாலும் சஸ்பென்ஷன், மாற்றல். பர்ஃபெக்ட். இதெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்டு? உள்துறை. இந்த டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சிருக்கிறது யார்? சிஎம் ஸ்டாலின், சிஎம். அப்புறம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உங்களுக்கு எதுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க? போலீஸ் துறையை கையில் வச்சிருக்கிற ஒரு சிஎம் பேசுகிற பேச்சா இது? நாங்கள் உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம். கள்ளச்சாராயம் வித்த உடனே எடுத்தா தானே சார் நடவடிக்கை? 62 பேர் செத்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஜீரோ ஆக்குங்க. ஒரு இனிமேட்டு கள்ளச்சாராயமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபுல் அத்தாரிட்டியில் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறதா ஒரு செய்திகள் வருது. முழுமையாக மரக்காணத்தில் இன்சிடென்ட் நடந்ததில்ல, அப்பயும் இது மாதிரி ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதுதானே இப்போ எங்களுடைய வேதனைக்கு காரணம். இது வேற. இப்போ இந்த நெட்வொர்க் வந்து அதிகமாக இருக்கிறது வட தமிழகத்தில் குறிப்பாக உழைச்சி கஷ்டப்படுறவங்க அந்த உடல் வலிக்காக ஏதோ ஒரு பக்கம் போய் ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டு போதைக்கு அடிமையாகி செத்து போகிறான்பா. மரக்காணத்தில் செத்தப்போ என்ன பண்ணீங்க? இப்போ கள்ளக்குறிச்சியில் 62 பேர். அப்புறம் எத்தனை பேர் கண்ணு போயிருக்கு? நான் மரக்காணத்தை சொன்னேன், வெறும் டெத்தை மட்டுமே பேசுகிறீங்க. டெத்தை விட கொடுமையானது கண்ணு போகிறது. எப்பா நான் கூலி வேலைக்கு கட்டட வேலைக்கு போகிறேன்பா, எனக்கு கண்ணு தெரியாமல் போச்சு, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? லைஃப் அவ்வளோதான் நரகம். எப்படி உங்களுக்கு மனசாட்சி இல்லாமல் இதை பண்ணுறீங்க? ஒரு பக்கம் டாஸ்மார்க் ஓடுது, ஆறாக ஓடுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு வேணால் போங்க, சாராய கடையில் இவ்வளோ கியூ நிற்கிதான்னு மட்டும் பாருங்கள். எந்த ஸ்டேட்டு, நான் சவால் விட்டு சொல்கிறேன், சாராய கடையில் இவ்வளோ கியூ நிற்கிற ஒரே ஸ்டேட்டு தமிழ்நாடு. இத்தனை சாராய கடை இருக்குது, கிராமத்தில் இருக்குது, நகரத்தில் இருக்குது. ஆளே இல்லாத எங்கள் உந்திரப்பேட்டில் நான் காட்டுறேன், ஆளே இல்லாத கொள்ளைக்காடு, அங்கே ஒரு டாஸ்மார்க் கடை இருக்குது. அங்கேயும் எப்போ வரான் ஒரு 10 பேர் நிற்கிறான். எங்கேருந்து வரான், எப்படி வரானே தெரில. அந்த கடை திறந்துருக்கிற நேரம் பூரா 10 பேர் நிற்கிறான். அப்போ எவ்வளோ பேர் இங்கே சாராயம் குடிக்கிறான்? இதில் இன்னொரு சீரியஸான விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் குடிச்சிட்டு செத்தான் பாரு, அது மட்டும் கள்ளச்சாராயம் கிடையாது. டாஸ்மார்க்கில் விற்கப்படுவதே கள்ளச்சாராயம் தான். கள்ளச்சாராயம்னாவே அரசுக்கு தெரியாமல் ரகசியமாக செய்யும். இல்லை, மெத்தனால், எத்தனால். இது இண்டஸ்ட்ரியல் மெத்தனால், அது இண்டஸ்ட்ரியல் எத்தனால். இவன் உடனே சாவான், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சாவான். சிந்தட்டிக்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா. மெத்தனால் நீ குடிக்கவே கூடாது. மெத்தனால்னாலே இது சிந்தட்டிக் தான், செத்து போயிடுவேன். அதில் என்ன பண்ணுவான்னா நிறைய தண்ணியை கலந்துருவான். நிறையா தண்ணி கலந்தால் உடனே சாக மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக சாவேன். இதுதான் கான்செப்ட் ஆஃப் கள்ளச்சாராயம். சரியா? கள்ளச்சாராயம் இப்போ செய்யலாம் மாட்டாங்களா? பானையெல்லாம் வச்சு சினிமாவில் காட்டுவாங்க. நல்ல கேள்வி கேட்டப்பா. இதில் என்னென்னா, இந்த பானையெல்லாம் வச்சு காட்டுவாங்க, சினிமாவில் காட்டுவாங்கல்ல, அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊறல் போடுவாங்க. ஊறல் போட்டு அதில் எவாபரேட் ஆகிற தண்ணி இருக்குல்ல, அது சொட்டு சொட்டாக வடியும். அதில் வந்து மல்டிபிளாக தண்ணி கலந்து அதை சாராயம்னு விற்பாங்க. இப்போ கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கள்ளச்சாராயத்துக்கு கல்வராயன் மலையை காட்டுறாங்க. இந்த டிவிலாம் கல்வராயன் மலையில் கேடுகட்ட அரசியல் இது. அங்கே இருக்கிற எஸ்டி மக்கள்லாம் வருத்தப்படுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அங்கே வந்து என்ன சொல்கிறது, நம்ம மது இந்த இதெல்லாம் தடைகள்லாம் இல்லாத காலத்தில் வரைக்கும் அங்கே வந்து சாராயம் என்பது இருக்குது. அது என்னென்னா, கடுக்கா கொட்டையை பயன்படுத்தி பண்ணுற சாராயம். அது சட்டப்பூர்வமாக தப்பாக இல்லையான்றதுக்குனா நான் போகல. ஆனால் அதை குடிச்சிட்டு எவனும் செத்ததா சரித்திரமே கிடையாது. அது என்ன பண்ணுவோன்னா, கடுக்கா கொட்டை, இன்னும் மற்ற இன்க்ரீடியன்ஸு, இன்னும் ஒரு மரப்பட்டை சொல்லுவாங்க அந்த மாதிரி இதில் கிராமத்தில். இது பூ வேப்பம்பட்டையோ இன்னும் சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த 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 கல்வராயன் மலையிலே ஒரு 2-3 மரம் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக. அந்த பட்டையெல்லாம் போட்டு ஊற போட்டு செய்கிறது. இதிலே என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடிலாம் கள்ளச்சாராயம்னா இந்த சாராயத்தில் போதை எக்ஸ்ட்ரா வரணுன்றதுக்காக பேட்டரி கட்டை, இந்த அழுகி போன இந்த மிருகங்களுடைய இதெல்லாம் போட்டு பண்ணிடுவாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, பானையை வச்சு காய்ச்சறதெல்லாம் கிடையாது.
இப்போ நடவடிக்கை எடுக்கிறேன்னு பேரலா ஊத்துறாங்க கீழே. அங்கதான் நீ பாரு, பானையை அதுல கூட பானை இருக்காது, வெறும் பேரலா ஊத்துறாங்க, கள்ளி விடுறாங்க. அதுல விட பேரல் தான் இருக்கும். படத்துல கட்டுற மாதிரி ஒரு பானைக்கு மேல பானை, அந்த பைப் எல்லாம் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வெறும் கெமிக்கல். மெத்தனால் அப்படிங்கிறது சிந்தட்டிக்காக, அதை மனுஷன் சாப்பிடவே கூடாது, அது பாய்சன். அதிலே போட்டோம்னா பாய்சன் தான் போட்டிருக்கும், அது ஆல்கஹால்னு வராது. அந்த பாய்சன் என்ன பண்ணுறான்னா, தூக்கிட்டு வந்து பல மடங்கு தண்ணி கலந்துடுறான். அதான் நான் சொன்னேன், 1 லிட்டருக்கு 40 லிட்டரு 60 லிட்டரு 80 லிட்டரு தண்ணி கலந்துடுறான். தண்ணி கலந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து டியூப்பில் போட்டு கண்ணுக்குட்டி மாதிரி ஆள்கிட்ட கொடுத்தா, கண்ணுக்குட்டி என்ன பண்ணுவான்னா அந்த டியூப்பை கீழ்ச்சி பாரலில் போட்டு சாம்பார் பாக்கெட் கட்டுற மாதிரி பாக்கெட் கட்டி விற்றுருவான். இப்போ அந்த 1 லிட்டரு மெத்தனால் இருக்குல்ல, அது ரொம்ப ரேட்டு, கொஞ்சம் போது ரேட்டு தான் அது. அதுவும் இவனுங்க வாங்குறதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகாத கெட்டு போன மெத்தனால். தட் மீன்ஸ் அது என்ன சொல்கிறது, நோ காஸ்ட் அந்த ப்ராடக்ட்டு. அதை வாங்கிட்டு வந்து 50 லிட்டர் 100 லிட்டர் தண்ணியை கலந்து அந்த 100 லிட்டரையும் என்ன பண்ணுறான், வித்துறான். இப்போ அந்த இத்தினோண்டு பாக்கெட்டு, சின்ன போது பாக்கெட் 60 ரூபா அப்படின்னு சொன்னால் 1 லிட்டருக்கு எவ்வளோ வரும்? அந்த மாதிரி பாக்கெட்டை போட்டோன்னா 1 லிட்டரு நம்ம ஒரு தோராயமாக கணக்கு பண்ணால் ஒரு 6-7 பாக்கெட் வருமா? இப்போ 6 × 60 அப்போ 1 லிட்டரோட ரேட் என்ன உங்களுக்கு புரியுதா? இந்த கணக்கு புரியுதா? அப்போ ஒரு நாளில் அவ்வளோ காசு அவனுக்கு வருது. இது ஒன்லி கெமிக்கலில் தண்ணி கலந்து வச்சிடறான். இவனுங்க இந்த பாவத்தை பண்ணிட்டு கல்வராயன் மலையை காட்டுறாங்க. கல்வராயன் மலையில் ஒரு காலம் வரை உருவாக்கப்பட்ட சாராயம், நான் சொல்கிற மாதிரி இந்த இயற்கை பொருட்களை போட்டு பண்ணுது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தண்ணி கலந்து கொடுப்பாங்க, கீழே இருக்கவங்க கண்டதையும் கலந்துருவாங்க போதையில், இந்த போதை ஏற்றுறதுக்கு. அது கூட இந்த பேட்ரி இந்த இதெல்லாம் போடுவாங்க, அதில் டேஞ்சர் இருக்கும். இந்த நான் சொல்கிற இப்போ இந்த மெத்தனால் இருக்குல்ல, மரக்காணத்துலேருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் இந்த நெட்வொர்க் இருக்குல்ல, இது ஹைலி டேஞ்சரஸ். நேரடியாக பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குல்ல, மோனோக்ரோட்டோபாஸ் இருக்குல்ல, குடிச்சிட்டு சாவானே விவசாயி, அந்த மாதிரி ஒரு விஷம் இது. அதில் பல மடங்கு தண்ணி கலந்துடுறாங்க. அந்த தண்ணி அளவு குறையும் போது, இல்லை ரொம்ப நாள் பட்ட கெட்டு போன கெமிக்கலாக அது இருக்கும்போது இந்த மாதிரி சாவுறாங்க. சாவறதுங்கிறது ஒரு நிகழ்வு, அது இண்டிகேஷனு. ஆனால் சாராயம் விற்கப்படுவதுங்கிறது தினசரி நிகழ்வு தம்பி. அதுதான் நாங்கள் வேதனைப்படுறோம். ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக அதிமுக சட்டப்பேரவையில் அமளியில் தொடர்ந்து ஈடுபடுறாங்க. ஒரு 4 நாளாக ஈடுபட்டு சட்டப்பேரவையிலிருந்தே சஸ்பெண்ட், அவங்க இந்த கூட்டத்தொடர் முழுக்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அதிமுக இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அவங்க இதற்காக போராடிட்டு இருக்காங்க, எதிர்த்து அரசியல் செய்கிறாங்க. ஆனால் பாஜகவினர் 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க பெருசாக அமளியில் ஈடுபட்ட மாதிரி அல்லது மற்ற விஷயங்கள்லாம் பெருசாக ஒரு வேளை தெரியலையோ. நாங்கள் எல்லா மாவட்டத்துலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். நான் செய்யாறில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணேன். ஆர்ப்பாட்டம் அறிவித்தோம், பண்ணலாம் கிடையாது, பண்ண விடலை. ஆர்ப்பாட்டம்னா என்ன, பொதுவாக காவல்துறையிட்ட ஒரு இடம் கேட்போம், அந்த இடம் கொடுப்பாங்க, நாங்கள் அதில் ஒரு 100கணக்கான பேர் கூடுவோம். நாள் பூரா ஒரு 1/2 நாள் ஆர்ப்பாட்டம் நடக்கும், இல்லை 2 மணி நேரம். அவங்க அனுமதிக்கப்பட்ட நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம். அதுலேருந்து அப்படியே இதுதானே ஆர்ப்பாட்டத்துக்கான மெத்தடு. கடந்த 4 ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் அறிவித்த எந்த ஆர்ப்பாட்டத்தையும் திமுக நடத்த விடலை. ஆனால் அதிமுக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த விட்றாங்க. இத்தனைக்கும் எல்இடி போர்டெலாம் போட்டு எடப்பாடி அவர்கள் வந்து விளக்கம் சொல்கிறாரு கள்ளக்குறிச்சியில், அதுக்கு திமுக அனுமதி கொடுக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு இடத்துல கூட அனுமதி கொடுக்கல. அனுமதினா எப்படி, இப்போது ஒரு கட்சியில் நாங்கள் ஒரு 500 பேர் ஒரு இடத்துல கூடுறோம்னா எப்படி கூடுவோம்? முதல்ல ஒரு 10 பேர் வருவாங்க, அப்புறம் ஒரு 5 பேர் வருவாங்க, இப்படி தானே கூட முடியும். ஒரு இடத்துலனா ஸ்பாட்னா நம்ம 11 மணி சொல்லுவோம், 11 மணினா 12 மணிக்கு தான் வருவாங்க. இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே. இப்போ 12 மணி நாங்கள் ஆர்ப்பாட்ட நேரம் சொல்லியிருக்கோம், இப்போ செய்யாறில் அதான் நடந்தது. 12 மணி சொல்லியிருக்கோம்னா 11 மணிலேருந்து வருவாங்க 10 பேர் 5 பேர், வர 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 அப்படியே வேனில் ஏற்றிடுது. இங்கே மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாக எங்கள் கட்சி மாவட்டம் 66 மாவட்டம், 66 மாவட்டத்துலையும் இதான் நடந்தது. என்னை பிடிச்சி தள்ளுறாங்க. நீங்கள் அந்த வீடியோ நான் அனுப்புகிறேன் பாருங்கள். நான் பேசிகிட்டு இருப்பேன், மைக் அந்த கை மைக்கை வச்சு, இந்த காய்கறி கடையெல்லாம் மைக் இருக்குல்ல, அந்த மைக்கை வச்சுட்டு பேசுகிறேன். எதுக்குமே அனுமதி கிடையாது. மைக்கை வச்சு நான் பேசிகிட்டே இருக்கேன். அந்த மைக்கை பிடுங்கும், ஒரு பக்கம் எஸ்பி வந்து பிடுங்குவார், டிஎஸ்பி வந்து வாங்க சார்ன்னுவார். ஏன்? நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறே இல்லாத இடத்துல கூட நீங்கள் கொடுத்துட்டு போங்க. ஏன் குரலை ஒடுக்கணும்? அதிமுக ஆர்ப்பாட்டம் நடக்குது, பிஜேபினா கொடி பறக்கக்கூடாது, பிஜேபினா ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடாது. நீங்கள் கேட்டீங்கல்ல, யாருக்கு யார் மேலே பயம்? திமுக பயப்படுகிற ஒரே கட்சி பாஜக. ஏன்னா மற்ற கட்சியெலாம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதிக்கிறாங்க, எங்களை தான் ஆர்ப்பாட்டம் நடத்தவே அனுமதிக்க மாட்டாங்க. சார் சட்டப்பேரவையில் மற்ற கட்சி நடப்பு செய்கிறதோ ஒரு அமளியில் ஈடுபடுற மாதிரி தெரியல. இந்த விஷயத்துக்காக 4 எம்எல்ஏ வச்சுட்டு எந்த எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால்
4 எம்எல்ஏன்றது எண்ணிக்கை கம்மிங்கிறதுனால தான் நாங்கள் களத்தில் வந்து போராடுறோம். அதனால தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆர்ப்பாட்டம் அறிவித்த ஒரே கட்சி பாஜக. ஆனால் நீங்கள் பாஜக கொடியை பார்த்தா பயப்படுறீங்க, பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணால் பயப்படுறீங்க. உண்ணாவிரதத்துக்குலாம் அனுமதியே கிடையாது எங்களுக்கு. ஏன் எல்லா கட்சிக்கும் அனுமதி தரீங்க? நான் இது ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்பினேன். ஒன்றும் அனுமதி கொடுக்காதுன்னா எல்லாத்துக்கும் கொடுக்காம இருங்க, இல்லை கொடுக்குதுன்னா எல்லாருக்கும் கொடுங்க. அது என்ன எங்களுக்கு மட்டும் நீங்கள் பயஸ்டாக நடந்துப்பீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இன்னொரு விஷயம், இப்போ நான் சொன்னல ரொம்ப சீரியஸான விஷயம், அதனால தான் நான் திருப்பி ஞாபகப்படுத்தி உள்ளே வரேன். இப்போ கள்ளக்குறிச்சிலையும் மரக்கணத்துலையும் குடிச்சிட்டு செத்தது சிந்தட்டிக் மெத்தனால். மெத்தனாலே சிந்தட்டிக் தான், அது மெத்தனால். இப்போ தமிழக டாஸ்மார்க்குகளை கிடைக்கிறது நல்ல எத்தனால், ட்ரிங்கபிள் எத்தனால் கிடையாது. அதுவும் சிந்தட்டிக் எத்தனாலாக இருக்கிறதுன்றது தான் இப்போ சீரியஸ் பிரச்சனை. சீரியஸ் பிரச்சனை. தமிழக அரசு தயாரிக்கல. பாண்டிச்சேரியில் நிறுவனங்கள் எல்லாமே திமுகவினுடைய ஒரு டிஆர் பாலு ஒன்று வச்சுருக்காரு, ஜெகத் ரட்சகன் வச்சுருக்காரு, மிடாஸ் ஏடிஎம்கே இது சாரி உங்கள் சசிகலா சம்மந்தப்பட்ட கம்பெனி, இந்த 2-3 கம்பெனிலேருந்து வருது. அதான் தமிழ்நாடு அரசு கொள்முதல் தான் செய்யுது கம்பெனிகள்கிட்ட. கம்பெனி வச்சிருக்கிறது திமுககாரங்க தானே, அவங்களும் யாரும் இல்லையே. அந்த இப்போ நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் நிறைய சாராய கடைகள், அதாவது மது அதிகமாக இருக்கிறது என்ற அறியப்பட்ட பகுதிகளில் கூட ஆய்வு பண்ணுங்கள். உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி, நீங்கள் இளைஞர்கள்லாம் சொல்லுவாங்க பாண்டிச்சேரி, இங்கேருந்து போய் பாண்டிச்சேரி போய் குடிச்சிட்டு ஒரு 2 நாள் தங்கிட்டு வரவங்களாம் இருக்காங்க. கோவா இந்த மாதிரி இடத்தெல்லாம் கூட எடுத்துக்கோங்க. அங்கே தினசரி குடிப்பவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணுங்கள். நான் சொல்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். வயிற்றில் பிரச்சனை ரொம்ப குறைந்த சதவீதம். பெரிய அளவில் பிரச்சனை சுகர் வரும், அந்த இது இல்லை இந்த பேர் என்ன, கல்லீரல் பாதிக்க போகிறோம், இதெல்லாம் வரும். அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, சுகரு இதெல்லாம் தான் வரும் காமன் பிரச்சனைகள். ரொம்ப லீஸ்ட் பர்சன்டேஜ் தான் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறது, இது எல்லாம் வரும். இதுதான் ஆக்சுவலி நீங்கள் வேர்ல்டு. இப்போ அயர்லாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறையா குடிக்கிற நாடு. இங்கெல்லாம் 1/4 தான் குடிப்பாங்க, அங்கெல்லாம் சர்வசாதாரணமாக அதுக்கு மேலே குடிப்பாங்க. இங்கே எல்லாமே இதுதான் காமன் பேட்டர்ன். தமிழகத்தில் மட்டும்தான் குடிக்கிறவன் பைத்தியக்காரன் ஆகிறான். சீரியஸாக சொல்கிறேன். மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த சாராயத்தினுடைய தரத்தை விட இங்கே குறைவாக இருக்கு. குறைவான மட்ட ரகமான தரத்தில் இங்கே விற்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப சீரியஸான பிரச்சனை. இங்கே குடிக்கிறவன் தான் நரம்பு பாதிக்கப்படுது, இங்கே குடிக்கிறவன் பைத்தியக்காரன் ஆகிறான். இங்கே குடிக்கிறவன் கள்ளச்சாராயம் வந்து உன் ஊரில் 62 பேர் செத்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனால் குடிக்காமல் இருக்க முடியல. சேஷசமுத்திரத்தில் நடந்தது என்ன, அதை விற்கிறான்றது ஒரு அதிர்ச்சி. அதையும் வாங்கி குடித்தான் பாரு. அவன் பக்கத்து வீட்டில் இழவு வாங்கி குடிக்கிறான். என்ன காரணம்? அவனால் குடிக்காமல் இருக்க முடியாது, செத்தாலும் பரவாயில்ல குடிச்சாகணும். நரம்பு அதிகமாக பாதிக்கப்படுவது, லிவர் செராலிசிஸ் வந்து செத்து போகிறது தமிழகத்தில் இந்த டாஸ்மார்க் பேட்டர்னு இந்த பேட்டர்னுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் நேச்சுரலாக உருவாக்குற இந்த நேச்சுரல் எத்தனால் இருக்குல்ல, இந்த ப்ராசஸை எல்லாத்தையுமே நீங்கள் திட்டமிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க. கல் இறக்கக்கூடாது. கல் ஏன் இறக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு உறுதியான காரணம் சொல்லுங்களேன். கல் இறக்கக்கூடாது. ஏன் இறக்கக்கூடாது? இல்லை, கல்லுண்ணாமைக்கு எதிரான ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு தமிழ்நாடு. திருவள்ளுவர் கல்லுண்ணாமை எழுதினார். அடுத்த எபிசோடில் வந்து சாராயம் அடிக்கலாம்னு எழுதினாரா? அடுத்த எபிசோடில் கள்ளச்சாராயம் சாப்பிடுவது சாலவும் நன்றுன்னு எழுதினாரா? ப்ராசஸை ஒரு அரசை நடத்தக்கூடிய ஒரு இடம். அந்த டைமில் கல் மட்டும் தான் இருந்தது, அதனால எதிர்த்தோம். கல்லுண்ணாமை என்று சொன்னால் போதை வஸ்துக்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது, அதோட இன்டர்பிரேஷன். கரெக்டா? நீங்கள் கிராமம் வயக்காடு எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறீங்க, சாராய கடையை திறந்து வைக்கிறீங்க, டாஸ்மார்க்கை திறந்து வைக்கிறீங்க. இந்த பக்கம் கள்ளச்சாராயம் ஓட்டுறீங்க, இந்த பக்கம் கஞ்சா இல்லாத இடமே கிடையாது. நீங்கள் தமிழகத்தில் சிந்தட்டிக் ட்ரக் வந்திருக்கு. சாஃபர் சாதிக்கு மேட்டரை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. மெத்துங்கிறான், ஸ்டாம்புங்கிறான், எவ்வளோ போதை வஸ்து வந்துருச்சு. ஆனால் கல் மட்டும் இருக்கக்கூடாதுன்னா என்ன காரணம்? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த அரசுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய இந்த போதை வஸ்துக்கள் விற்கிற மாதிரி கல்லும் விற்கப்படுது. கல் ஏன் அனுமதிக்கப்படலை? ஏன் அனுமதிக்கப்படலைன்னா இங்கே தடை இருந்துச்சு. இந்த தடையை நீக்கி அரசே கொள்முதல் செஞ்சு இப்போ வித்துக்கிட்டு இருக்கு. சில காரணங்களுக்காக கல் அப்படி விற்க முடியாது அரசே. இப்போ அது ஒவ்வொரு நாளுக்கான ஒரு நிகழ்வு இல்லை. இதுனா வாங்கி வச்சு ரொம்ப நாள் வச்சிருக்கலாம், விற்க முடியும். கல்லை விற்க முடியும். கல்லை நீங்கள் பாட்டில் பண்ணி விற்க முடியும். நீங்கள் அதிகபட்சம் அதுக்கு என்ன போட போகிறீங்க, ப்ரெசர்வேட்டிவ்ஸ் போட போகிறீங்க. இல்லைன்னா பால் விற்க முடியுதில்ல ஒரு அரசாங்கத்தால்.
தம்பி நான் சொல்கிறத கற்பனை பண்ணுப்பா, நான் வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு 4 மாடு வச்சுருக்கேன். அந்த மாட்டிலேருந்து பாலை கறந்துட்டு போய் நான் பால் பண்ணையில் போடுறேன். அவங்க பால் பண்ணையில் இதை டெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு அந்த ஆவினுடைய அந்த சென்டரில் போடுறாங்க. அவங்க ப்ராசஸ் பண்ணி திரும்பி மெயின் சென்டரில் வருது. அது packet நான் ஆகி கறந்து கொடுக்குற பால் பாக்கெட்டில் உனக்கு கிடைக்குது. வித்தின் 48 hours ஆர் 64 hours சம்திங் வச்சுக்கலாம். இதே ப்ராசஸில் கல் பண்ண முடியாதா? இத்தனைக்கும் கல் ஊற ஊற இதுதான் ஆக போகுது, கெட்டு போகிற பொருள், பால் கெட்டுரும். கல்லுன்றது இதுதான், அது என்ன சொல்கிறது, அந்த இப்போ ஐயோ அது ப்ராசஸ் ஒன்று சொல்லுவாங்களே, இப்போ அது பேர் என்ன, நொதித்தல், புளித்தல், நொதிக்கிறது. நொதிக்கிறது இந்த ஈஸ்ட் மாதிரி இது ஃபார்ம் ஆகி அது நொதிக்கிறது. நொதிக்க அது ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. அது நீங்கள் பண்ணலாமே. இப்போ நீங்கள் யோசிங்களேன், கோவாவில் போனீங்கன்னா இதே மாதிரி கல் இறக்குவாங்க. கல்லை இறக்கி நீ சொன்னல சினிமாலாம் பானையாக வச்சு சாராயம் காய்ச்சுவாங்கன்னு சொல்கிறல்ல, அதே மாதிரி கல்லை போட்டு கொதிக்க வைப்பாங்க. அந்த ஈஸ்ட் ஃபார்மேஷன்லேருந்து ஹீட் ஆகி ஆவியாகி வர்றதை இது பண்ணி அதை வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம இந்த பிராந்தி விஸ்கிலாம் சொல்கிறோம்ல, கிட்டத்தட்ட எல்லாமே இதே ப்ராசஸ் தான். அது பண்ணும்போது ஏன் இதை பண்ணக்கூடாது? இதில் கலப்படங்கள் இருக்குது. இதில் வந்து வேறு ஏதாவது கலந்து கல்லுன்ற பேரில் பேராசிட்டமால் மாத்திரையெல்லாம் கலந்து ஊற்றுருவாங்க. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு நீ யோசிச்சுன்னா கரெக்டு. கல்லையே ஏன் தடுக்கணும்? ஆனால் போலீஸ் மதுவிலக்குக்கான ஒரு படி. ஒருத்தன் கூட தமிழ்நாட்டில் கல் இறக்கல. ஆனால் இத்தனை பேர் கள்ளச்சாராயம் காய்ச்சறான். ஒருத்தனால கல் இறக்க முடியல. கல் இறக்கணும்னு ஓட விட்றீங்க போலீஸு, தமிழ்நாடு போலீஸு. இத்தனை பேர் கள்ளச்சாராயம் வைக்கிறான். அப்போ கல் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு நியூஸ் வருது, கள்ளச்சாராயம் உங்களுக்கு தெரியாது. பூனை கண்ணை முடிச்சா என்ன சார்? யோசிச்சு பாருங்கள். ஈவன் நான் இதையே சொல்கிறேன், நீங்கள் இந்த கூருக்கு பக்கம்லாம் போயிருக்கீங்களா? கர்நாடகா கூருக்கு. நாங்கள் எலெக்ஷன் வேலை பார்த்தேன் போன வருஷம். நாங்கள் போனப்போ பார்த்தா இந்த ஸ்பைசஸ்ஸு, ஹோம்மேடு ஒயின்னு கடையாக வச்சுருப்பாங்க. ஹோம்மேட் ஒயின், ஆல்கஹாலிக் ஒயினு. குடிசை தொழில் மாதிரி பண்ணுறாங்க. குடிசை தொழில் மாதிரி பண்ணி அந்த காஃபி தான் நாங்கள் அந்த காஃபி கொட்டை இருக்குது பாரு, அதில் ஒயின் தயாரித்து விற்பாங்க. வேர்ல்டு டிமாண்டு. ஏன்னா அந்த காஃபி டேஸ்ட்டோடு அந்த ஒயின் சாப்பிட்றது ஃபாரினருக்கு பல பேருக்கு பிடிக்கும், லோக்கல் ஆளுங்களுக்கும் பிடிக்கும், மற்ற ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கும் பிடிக்கும். இப்போது நான் கேட்குறேன், கடலூர் பகுதியில் முந்திரி பழத்திலேருந்து தயாரிக்கப்பட்டு இருந்த அந்த சாராயம், பழச்சாராயம்னு சொல்லுவாங்க கடலூர் மாவட்டத்தில், நான் ஓப்பனாக பேசுகிறேன், அதை குடிசை தொழிலாக பண்ணி அவனை விற்க அலோவ் பண்ணாத. விற்க அலோவ் பண்ணினா அவன் ஏதாவது தப்பாக கலந்துருவான். பேட்டரி கட்டையோ பள்ளிவாள் செத்த எலியெல்லாம் கலந்துருவான். நீ ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வை ஆவின் மாதிரி, அதை எடுத்து நீ ப்ராசஸ் பண்ணி செக் பண்ணி பாட்டிலில் போட்டு வீங்க, எக்ஸ்போர்ட் பண்ண, மற்ற ஸ்டேட்டில் கூட போய் வீங்க. ஏயா உனக்கு ப்ரைவேட்டு கம்பெனிக்காரன் இவனுக்கு கிடைக்கிற லாபம் என் கடலூர் மாவட்டத்துக்கு முந்திரி விவசாயி கிடைச்சிரும்ல, கிடைக்கும்ல. இப்போ கல் இறக்குறதுல எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருந்தது? இல்லை இப்போவும் பனை வெள்ளத்துக்கோ இல்லை பனங்கற்கண்டுக்கோ இறக்குறாங்க. கல் ஏன் இறக்கக்கூடாது? அதுதான் பனங்கற்கண்டுக்கோ பனை வெள்ள தயாரிக்கிறதுக்கோ கருப்பட்டி தயாரிக்கிறதுக்கோ அதை இறக்கிடுறாங்கல்ல. கல் இறக்குறதுன்றது, கல் இறக்குறது மட்டுமே நம்பி பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்ததா இல்லையா? அவனுக்கு இந்த பனை வெள்ளம்லாம் சேர்த்து தெரியாதுப்பா. ஓப்பனாக நான் இது அதை ட்ரைன் பண்ணிடுவான். கேண்டிடாவே பேசுகிறேன். நான் ஏன் நிறுத்தணும்? நீங்கள் மது விலக்கு கொண்டு வரீங்க, குஜராத் மாதிரி தமிழகத்தில் மது விலக்கு. கல் விலக்குனா புரிஞ்சிக்க முடியுது. எங்கே பாரு போதையாகவே இருக்கிற ஊரில், தெருவில் நடந்து போனால் எந்த தெருவில் இருந்தாலும் எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிற ஊரில் கல் மட்டும் வரக்கூடாதுன்றது என்ன லாஜிக்கு? அப்போ என்ன அர்த்தம்? கல் வந்துச்சுன்னா உங்கள் கடையில் வியாபாரம் ஆகாதுன்னு தானே அர்த்தம். கல் வந்துச்சுன்னா உங்கள் சார ஆலைகள் ஓடாது சார். அதே மாதிரி இதையும் மூடுன்னு சொல்கிற ஒரு லாஜிக் இருக்குது, சரியாக இருக்குமோ? நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், மூடு அப்படின்றது ஒரு உயர்ந்த லட்சியம். நான் அதுக்குள்ளே போகல. ஏன்னா தமிழகத்திலையும் மது விலக்கு இருந்தது. மது விலக்கை நீக்கினது கருணாநிதி அவர்கள். அவர் நீக்க மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் இன்னொரு ஆட்சியாளர் வந்து திறந்து மறுபடியும் மூடி, அதுக்கப்புறம் மது விலக்கு அவர் நீக்கினதுக்கு அப்புறம் திருப்பி மது விலக்கு அமல்படுத்தப்படலை. அரசு சாராயம் இருக்கிற கொள்கை தான் மாறி மாறி வந்துட்டு இருந்தது இல்லையா? கருணாநிதி அவர்கள் மது விலக்கை நீக்கிறேன்னு சொன்னப்போ ராஜாஜி கொற்ற மழையில் நைட்டு பூரா அவர் வீட்டு வாசலில் நின்னார். தயவு செஞ்சு தமிழகத்துக்கு மதுவை கொண்டு வந்துடாதீங்கன்னு கெஞ்சினார். அதையும் மீறி கருணாநிதி கொண்டு வந்தார். நீங்கள் திருப்பி மது விலக்குக்கு போகிறது அப்படின்றதெல்லாம் என்ன சொல்கிறது, குடிச்சிட்டு போதையில் இருக்கிறவனை எலுமிச்சம்பழம் இது கொடுத்து தெளிய வைக்கிறத பற்றி நீ பேசுகிற. அவன் குடிச்சிட்டு குரல் வந்து ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் கிடக்குறான். நான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய மதுக்கள்
கலாச்சாரம் இருக்கிற கோவாவோடையோ இல்லை நிறைய மது விற்பனைக்காக அறியப்பட்டிருக்கிற பாண்டிச்சேரியோடையோ கம்பேர் பண்ணும்போதே கூட அந்த பொருளில் குவாலிட்டி இல்லை, சிந்தட்டிக் எத்தனால கொடுக்குறாங்கன்றது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். நீங்கள் ரெகுலர் அரசு தான் தரம் பார்த்து வாங்குது. ஸோ கொள்முதல் செய்யும் பொழுது இன்னும் கூடுதல் கவனத்தோட அரசு திமுக தான் அரசு, திமுக தான் விற்குது, திமுக தான் சாராய ஆலயம் நடத்துது. ஏன் இதில் மறைச்சு பேசுறதுக்கு என்ன இருக்குது? கனிமொழியை தான் ஒத்துக்கிட்டாங்களே நாங்கள் தான் ஆலை நடத்துகிறோன்னு. திமுகவும் நடத்துது, அதிமுகவும் நடத்துது. நீங்கள் தான் ஆலையை நடத்துறீங்க, நீங்கள் தான் டாஸ்மார்க்கை உண்டு பண்ணீங்க, நீங்கள் தான் விற்கிறீங்க, நீங்கள் தான் இப்போ கள்ளச்சாராயத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. ஒரு பக்கம் மெத்தனால், இந்த பக்கம் சித்தனிக் எத்தனால். இதில் குடிக்கிறவன் அந்த கெமிக்கலுக்கு பழகி போய் தான் மெத்தனாலில் போய் விடுறான். இப்போ குடிக்கிறது எல்லாமே கெமிக்கலுங்கிற நான். சார் இப்போ இந்த விஷயத்தில் இன்னொரு பார்வை ஒன்று வைக்கப்படுது. குடிச்சிட்டு செத்துருக்காங்க வேணும்னே, அவங்க குடும்பத்துக்கு நிதி உதவியா அரசு கொடுக்குது, கட்சிகள் கொடுக்குறாங்க, நிறைய கட்சிகள் ஆதரிக்குது, திமுக ஆதரிக்குது, அதிமுக ஆதரிக்குது, பாஜக ஆதரிக்குது. இன்னும் கூட கொடுங்க, இன்னும் நிறைய பேர் விடுபட்டு போயிருக்காங்க, அவங்களையும் சேர்க்கணும் அப்படின்னு அன்புமணி எல்லாம் சொல்கிறாரு. ஸோ இந்த கட்சிகள்லாம் ஆதரிக்குது. இது எப்படி நியாயம்? குடிச்சிட்டு செத்துருக்காங்க, அவங்க குடும்பத்துக்கு எதுக்கு நஷ்ட ஈடு நிவாரண தொகையெல்லாம்? அது இன்னும் ஊக்குவிக்கிறீங்களா? பாஜகவே கூட நிதி உதவி கொடுக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஊக்குவிக்க 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கோம். 1 லட்ச ரூபா கொடுக்குறதுன்றது அப்போ நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இது இன்னும் என்கரேஜ் பண்ணிடாதா? இப்படி நிதி உதவி கொடுக்கறது, கவர்மெண்ட் கொடுக்கறது, கட்சிகள் கொடுக்கறது, அவங்க என்ன தியாகிகளா? இந்த ஒரு பார்வை வைக்கிறாங்க. ஒரு கொஸ்டின்ஸ் மேக் சென்ஸ். விஷயம் என்ன அப்படின்னா, கட்சிகள் இதை அணுகுவது இப்போ நாங்கள் இப்போ அண்ணாமலை போகிறார், அவர் எப்படி இதை அணுகிறாருன்னா, அவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு அதை போய் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு குடும்பம் இதை இப்போ நான் சொன்னேன்ல, 27 வயசு பையன் செத்து போயிட்டான், 3.5 வயசில் ஒரு பையன், 1 வயசில் ஒரு பையன். அந்த அம்மா வந்து அனாதையாக நிற்கிறாங்க, அவங்களுக்கு சொந்தமாக வீடு கூட இல்லை. அந்த நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியாக, ஒரு கட்சியுடைய தலைவராக அவர் நினைக்கிறாரு. ஆனால் வேறு பல காரணங்களில், ஒரு விளையாட்டில் இன்னும் சொல்லப்போனால், எங்கள் கடலூர் மாவட்டத்தில் கபடி விளையாடும் போது ஒரு பையன் செத்து போனாங்க, ஞாபகம் இருக்கா? விமல் ராஜ்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ கூட அந்த டைமில் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. நெஞ்சில் உதைச்சிடுவான், அவன் செத்து போயிடுவான். அந்த பையனுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அவங்க கிராமத்தில் அவனுடைய நினைவாக ஒரு கபடி மைதானத்தை அமைத்து கொடுத்து அவங்க அம்மா வந்து கொடியேற்ற வச்சேன் சுதந்திரத்தின் தண்ணிக்கு. அந்த பையனுக்கெலாம் இவ்வளோ காசு வரல, ஸ்போர்ட்ஸ் மேன். புரியுதா? திமுக கொடுக்குற 10 லட்சத்துடைய நோக்கம் வேற, அரசு திமுக அரசு கொடுக்குற 10 லட்சத்துடைய நோக்கம் வேற. மற்ற கட்சிகள் வந்து அந்த உதவித்தொகையை அதிகரிக்கணும்னு சொல்கிறதோ, இல்லை பாஜக கொடுத்த அந்த 1 லட்சத்துடைய நோக்கமோ வேற. அதிமுகவும் மாதம் 5000 ரூபா அறிவிக்கிறாங்க. இல்லை கல்வி செலவு ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க, பிசிக்கு 10000 ரூபா கொடுக்குறாங்க, எல்லா கட்சிகள் கொடுக்குறீங்க. பட் அரசு, சீமான் மாதிரியானவங்க, பிரேமலதா மாதிரியானவங்க இதை எதிர்க்கிறாங்க. அவங்க அதாவது இது நான் சொன்னால் ஏதோ நான் இதுவாக திமுக டார்கெட் பண்ணுற மாதிரி தோணும். பட் ஆனால் நியாயம் தான். மற்ற எல்லா கட்சிகளும் செய்வது அவங்கவுங்க தரப்பில் நியாயம். ஆனால் திமுக இதில் உடனடியாக அறிவித்து ஒரே நாளில் 2 நாளில் செக்கு கொண்டு வர்றதுன்றது உண்மையிலேயே அந்த குடும்பங்களுக்காக கிடையாது. இந்த விஷயம் பேசப்படாமல் இருக்கணும். உதாரணத்துக்கு இதில் சிபிஐ கேஸ், சிபிஐ வேணும்னு சொல்லி வழக்கு போடணும். எக்ஸப்ட் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஹைகோர்ட் என்ன கேட்கும் அப்படின்னு சொன்னால், பிளட் ரிலேட்டிவ் கூட்டுவான்னு சொல்லும். செத்தவங்களை பாதிக்கப்பட்டவங்கள பிளட் ரிலேட்டிவ் கூட்டுவான்னு சொல்லணும். இப்போ எல்லாருக்கும் நீங்கள் உடனடியாக 10 லட்சத்தை கொடுத்துட்டீங்கன்னா யாராவது இந்த மாதிரி விஷயத்துக்கு வருவாங்களா? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கொடுத்துருக்க கூடாது. கொடுத்ததனுடைய நோக்கம் இதுதான். நீங்க மக்கள் உயிர் மேல கொடுத்துருக்கணுமா கூடாதா? நீங்க ஏன் கொடுக்குறீங்க? அதுதான் சொல்றேன். நாங்க கொடுத்ததற்கான காரணம் இது. ஆனால் திமுக அரசு முந்திக்கிட்டு போய் இவ்வளவு பெரிய தொகையை கொடுப்பதற்கான காரணம் அவங்க யாரும் சிபிஐ என்கொயரிக்கு பெரிய விஷயமாக்க கூடாதுன்றது மறைப்பதற்கு. ஏன் நாங்க இதை ஏன் இங்க நான் வந்து இது குற்றம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கொடுத்துருக்குமா கூடாது, அரசு கொடுத்துருக்குமா கூடாதா? அரசு கொடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்ற மரணங்களுக்கும் அரசு கொடுத்து அது அந்த இதே மாதிரி கொடுங்க மற்றதுக்கும் கேட்கறது. கபடி கிரவுண்ட்ல செத்து போனான்ல அந்த தம்பி, அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஏன்னா அவன் வந்து ஆக்சிடென்ட்ல இறக்குறவங்க, போதை இல்லாம நியாயமான ஒரு வாழ்க்கையை நடத்தின ஒரு நியாயமான ஒரு பையன், அவனுக்கு கிடைச்சிருக்கணும். அவனுக்கு கிடைக்காம இங்க மட்டும் கிடைக்கிறது தப்பு. இல்ல இங்க கொடுக்கறது சரியா தப்பா? அதான் சொல்றேன், கொடுக்கணும்ன்றது சரி, மற்ற இடங்கள்லயும் கொடுக்கணும், அவங்களுக்கும் கொடுங்கன்னு. இவங்களுக்கு கொடுக்கலாமா கூடாதா? ஓப்பனா சொல்றேன்பா, திமுக கொடுக்கறதுல உள்நோக்கம் இருக்கிறது. இதை மூடி மறைக்கிறதுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க.
இந்த இப்போ கோவிந்தராஜ் கொலை வழக்கு, டிஆர்வி ரமேஷ் முன்னாடி கடலூரில் எம்பியாக இருந்தார், திமுக எம்பி. அவருடைய ஆலையில் ஒருத்தர் தொழிலாளியை அடித்து கொண்டுறாரு. நான் போராடுறேன். அவங்க குடும்பம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. சிபிஐ என்கொயரி கேட்டு வழக்கு போடலான்னு போது பயப்படுறாங்க. சார் லோக்கல் எம்பி சார், அதனால தான் நான் லேபர் கமிஷன் போய் லேபர் கமிஷன்லேருந்து சிபிஐக்கு ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வந்தேன். புரியுதா? அப்போது ரத்த பந்தங்கள் வந்ததுன்னா நீதிமன்றங்கள் அணுகும். இப்பயும் பாமக போட்டிருக்காங்க, சிபிஐ என்கொயரி கேட்டு வழக்கறிஞர் பாலு வழக்கு நடத்திட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் மூடி மறைப்பதற்காக அவங்க யாரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக திமுக கொடுக்கறது நோக்கம் தப்பு. சீமானவர்கள் சொல்கிறது மாதிரி ஏன்பா குடிச்சிட்டு செத்தவனுக்கு கொடுப்பீங்க மற்றவனுக்கு கொடுக்க மாட்டீங்களா? அவர் கேட்குறாரு, இராணுவத்தில் செத்தவனுக்குலாம் என்னப்பா அப்படின்லாம் கேட்குறாரு. அவர் சொல்லுவது நியாயம். ஆனால் இப்போ ஏன் நான் இந்த 10 லட்சம் கொடுத்தது சரியாக தப்பாக என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால், நேற்றைக்கு போய் அந்த குடும்பங்களை பார்க்கும்போது அந்த அவங்களோட நிலைமையை பார்க்கும்போது இவங்களுக்கு 10 லட்ச ரூபா தராதீங்கன்னா எங்களால் சொல்ல முடியல. பர்சனலாக என்னால் முடியல. கான்செப்சுவலாக சீமான் சொல்கிறது சரி, கான்செப்சுவலாக அண்ணாமலை அவர்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தது சரி. இங்கே தப்பு திமுக மேலே என்னால் கை காட்ட முடியுது. ஏன் கை காட்ட முடியுது அப்படின்னு சொன்னால், எனக்கு அந்த குடும்பத்தை பார்த்து, அந்த குடும்பப்படுற அவஸ்தையை பார்த்துட்டு, அந்த அம்மாவுடைய கண்ணீரை பார்த்துட்டு, அந்த பொண்ணு அப்படி நிற்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு 10 லட்சம் தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியல என்னால். ஆனால் இந்த குடும்பம் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கள்ளச்சாராயத்தை கண்டுக்காமல் இருந்த நீ 10 லட்சம் கொடுக்கும்போது அது சந்தேகமாக நான் அவன் மேலே வரலன்றேன். நன்றி சார், உங்களுடைய நீங்கள் பகிர்ந்து நன்றி. நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.